அம்மாஸ் கிச்சன் வீட்டுமுறை சமையல் உணவு தமிழகம் எங்கும் ஒரே சுவையில் உடனே கிடைக்குது. சமையல் வந்து தெரிஞ்சிருந்தா போதும், பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். 30,000 இருந்து 60,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. நம்ம கொடுக்குற வீடியோ பார்த்து அவங்க அப்படியே சமைச்சு கொடுத்தாங்கன்னா 1 வீக்ஸ்க்கு உண்டான மெனு வந்து நாங்க முன்னாடியே கொடுத்துருவோம். இதுல வந்து ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4,500 ரூபாய் நமக்கு பே பண்ணணும். ஒரு நேரம் சமைச்சு ஒரு நேரம் கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து 3 ரூபா 50 பைசா. வீட்டு முறைப்படி வெஜ் வேணாலும் வெஜ் வாங்கிக்கலாம், நான்வெஜ் வேணாலும் நான்வெஜ் வாங்கிக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது பண்ண சமையல கொண்டு போய் கொடுத்துட்டு காசு ஆளுங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துடைய பேர் அம்மாஸ் கிச்சனுங்க. இந்த பிசினஸ் எடுக்கிறது மூலமா எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்க போது, இதன் மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்க போறோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் பத்தி ஒன் பை ஒன்னா மேடம் தான் எங்களுக்கு சொல்ல போறாங்க. மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். இந்த பிசினஸ் பத்தி எலாபரேட்டா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்காக தான் முழுக்க நம்ம இந்த பிசினஸ் கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஓகே. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சமையல் தான். அம்மாஸ் கிச்சன்னா சமையல் தான். வீட்டுல இருந்து எப்படி செஞ்சு தருமோ வீட்டு முறை சமையல் இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவாங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, தள்ளுவண்டி கடையில சாப்பிடுவாங்க. அப்ப வந்து அவங்க வந்து அது மனசுக்கு பிடிச்சு சாப்பிடுறாங்களா, உடம்புக்கு அது நல்லதா என்னன்னு தெரியாது. அதனால நம்ம வந்து வீட்டு முறைப்படி சமைச்சு கொடுக்கற கான்செப்ட் நம்ம கொண்டு வந்தோம். ஓகே. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில வேலை செய்யறவங்க வீட்டுல போயிட்டு சமைச்சு இப்போ சாப்பிடுறதே கிடையாது. எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்துட்டு வீட்டு முறையில் சமையல வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து யாருக்கு மேம் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? இப்ப பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து தங்கி படிப்பாங்க இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்க்கு, காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க வெளியூர்ல இருந்து தங்கி படிப்பாங்க, அவங்களுக்காக. அப்புறம் பேச்சுலர்ஸ் வந்து தங்கி வேலை செய்வாங்க. அப்புறம் வெளிநாட்டுல வந்து இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வயசானவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வீட்டு முறை சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சூப்பர் மேம். ஒரு சூப்பரான கான்செப்ட். இது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் தாங்க. இப்ப வேலைக்கு வெளியில போக முடியாது, குழந்தைங்க இருப்பாங்க வீட்டுல, பெரியவங்க இருப்பாங்க, அவங்களையும் கவனிச்சுக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து ஏதாவது வருமானம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப வந்து வீட்டுல இருந்து நம்ம சமையல் எல்லாமே லேடிஸ் வந்து சமைக்குவாங்க, மேக்சிமம் சமைப்பாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க ரொம்ப சூப்பர் இந்த பிசினஸ்க்கு. வீட்டுல பெண்கள் வந்துட்டு நிறைய சமையல் பண்றதுல கை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சோ அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த முறைனால வீட்டுல இருக்கிற ஃபேமிலி ஆளுங்க எல்லாருமே நல்லா பலன் பெற போறாங்க. ரெண்டாவது நல்ல இன்கமும் பார்க்க போறாங்க. நம்ம வெளியவே போக தேவையில்ல, நம்மளோட பிடிச்ச வேலையை செஞ்சு நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்க போறோம். அதுவும் நம்மளோட அம்மாஸ் கிச்சனோட சேர்ந்து பார்க்கும் போது இன்னும் பயங்கரமான ஃபியூச்சர் வந்து மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் வீட்லயும் இப்போ வந்து லேடிஸ் வந்து சமைக்கிறது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க, ஓரளவுக்கு சமைக்கிறவங்களும் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறோமா இல்ல எப்படி? இந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப்ல வந்து நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. அப்ப நாங்க வந்து அதுல செலக்ட் பண்ணி நாங்க சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு அது வந்து பெஸ்டான டேஸ்ட் இருக்கும், நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். அந்த மாதிரி கலர்ஸ் இல்லாதது, சோடா உப்பு போடாது, அந்த மாதிரி நாங்க வந்து சமையல் வந்து தெரிஞ்சிருந்தா போதும், பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம அதை பார்த்து நம்ம அனுப்பிடுவோம். நீங்களே பார்த்து நீங்களே செக் பண்ணி ஒரு 100 வீடியோல இருந்து ஒரு வீடியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்ல. அத பார்த்து நம்ம சமைச்சா மட்டும் போதும். சமைக்க தெரிஞ்சவங்க நீங்க சமைங்க, சமைக்க தெரியலன்னா நாங்க வீடியோ அனுப்புறோம், அதை பார்த்து பண்ணுங்க. வீடியோ நம்ம ஒரே டேஸ்டா கொண்டு வரணும் தமிழ்நாடு ஃபுல்லா. அதனால வந்து நம்ம கொடுக்குற வீடியோ பார்த்து அவங்க அப்படியே சமைச்சு கொடுத்தாங்க. சூப்பர். பிசினஸ் வந்துட்டு நம்ம போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. நம்மளே அதுக்கு உண்டான உழைப்புகள் எல்லாம் போட ரெடியா இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது பண்ண சமையல கொண்டு போய் கொடுத்துட்டு காசு மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். மேம் இதுக்கு முக்கியமானது கவர்மெண்ட் சர்டிபிகேட் எஃப்எஸ்சி ஏதாவது தேவைப்படுமா? ஆமாங்க, எஃப்எஸ்சி தேவைப்படும். நாங்க அதுக்கு உண்டான கைட்லைன் கொடுத்துருவோம். ஆனா எஃப்எஸ்சி சர்டிபிகேட் அவங்க தான் எடுத்துக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியாது. சோ நியர்பைல இருக்கிறவங்க அவங்க எடுத்துக்கணும். நம்ம அதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணி தருவோம். எந்த கிளைண்டா இருந்தாலும் A to Z அவங்களோட இருந்து நம்ம சப்போர்ட்ங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். சோ அதனால வேண்டி இன்னைக்கு இவ்வளவு கிளைண்ட்ஸ் நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பர் மேம். இப்போ நம்மளோட அம்மாஸ் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு லாஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. நீங்க இப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்க கிளைண்ட்ஸ், எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு, புதுசா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இப்ப 25 பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. அம்மாஸ் கிச்சன் டிஃபன் கேரியர் உணவுகள் நாட்கள் நினைச்சுமா நட்டநாடும். இந்த வாரம் முதல் உங்கள் பகுதியில் அம்மாஸ் கிச்சன் டிஃபன் கேரியர் உணவுகள் வழங்கும் டீலர்கள் கரப்பாடி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தனலட்சுமி, பின்கோட் 632002, தண்டையார்பேட், சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீதேவி, பின்கோட் 60008114, துடியலூர் NGGO காலனி சந்திரகலா, பின்கோட் 641022, சென்னை சோழிங்கநல்லூர் சுதா கணேஷ், பின்கோட் 600119, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பெருமாநல்லூர் வெங்கடேஸ்வரி, பின்கோட் 641666, மதுரவாயல், சென்னை டிஸ்ட்ரிக்ட் சத்யா, பின்கோட் 600095, KCC நகர், ஹூசூர் டிஸ்ட்ரிக்ட் இந்திராணி, பின்கோட் 635109, விருகம்பாக்கம், சென்னை டிஸ்ட்ரிக்ட் விஜயலட்சுமி, பின்கோட் 600095, டவுன் ஹால் கோவை டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணவேணி, பின்கோட் 641001, திருவானைக்காவல் ட்ரிச்சி காயத்ரி தேவி, பின்கோட் 620005, வானகரம் சென்னை டிஸ்ட்ரிக்ட் சோபனா, பின்கோட் 600095, சிங்கான
Singanallur, Kovi District Shanti, pin code 641005, GN Mills, Kovi District Umarani, pin code 641029, Manal Street, Toothukudi District Winifred, pin code 628001. ஊட்டி நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் காயத்ரி பின்கோட் 643001, சின்னவேதம்பட்டி கோவை டிஸ்ட்ரிக்ட் கவிதா பின்கோட் 641049, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ராஜேஸ்வரி பின்கோட் 631501, பெரிய நாயக்கன்பாளையம் கோவி டிஸ்ட்ரிக்ட் ஷாமினி பின் கோட் 641020, KK நகர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் டைசி ராணி பின் கோட் 620021, கோவிலம்பாக்கம் சென்னை டிஸ்ட்ரிக்ட் சங்கீதா பின்கோட் 600129 மற்றும் முகப்பேர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ராஜமால் பின்கோட் 600037. மணக்க சுவைக்க அம்மாஸ் கிச்சன் டிஃபன் கேரியர் உணவுகள். ஒரு கால் பண்ணுங்க 9952235852 மற்றும் 8220984772. அம்மாஸ் கிச்சன் டிஃபன் கேரியர் உணவுகள் நாக்குல நின்று சும்மா நட்டன ஆட்டம். ஓகே மேம், இந்த பிசினஸ் கான்செப்ட் வந்து எப்படி மேம் பிடிச்சீங்க? ஏன்னா பழசாவும் இருக்கு, ஆனா இது வந்து புதுசா அப்டேட் பண்ணி இப்போ கொண்டு போயிட்டு இருக்கீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். பாத்தீங்கன்னா எங்க சார் வந்துங்க 45 வருஷமா இந்தியா ஃபுல்லா வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல பண்ணிருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு ஏரியா போகும்போது அந்த சாப்பாடு பிரச்சனை அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கு. எது சாப்பிடுறது வயிற்றுக்கு நல்லா இருக்கணும், உடம்புக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தேடி இருந்திருக்காரு. அப்ப வந்து இப்ப வந்து அவரோட யோசனையில வந்துட்டு இப்ப நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அது வேணாம், அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு இன்கமும் வேணும் அப்படிங்கறதுனால ரெண்டு கான்செப்டை சேர்த்து இப்ப வந்து அம்மாஸ் கிச்சனுங்கிற ஒரு நம்ம சூப்பர் நிறைய இது மாதிரி ஆப் வந்ததாலும் நம்ம பழைய விஷயத்த புதுசா கொண்டு வந்து காமிக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கு மேம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இப்போ இந்த பிசினஸ் வந்து பார்க்கும்போது நம்மளே யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த பிசினஸ் வந்து ஃபேமிலி ஆளுங்களுக்கு இப்ப வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுத்த மாதிரி கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வெளியில காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ வேலைக்கு இண்டிவிஜுவலா தங்கி இருந்து போறவங்களா இருக்கட்டும், தனியா ஒருத்தவங்க இருக்காங்கன்னாவே சமைக்கவே மாட்டாங்க, அவங்க ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வீட்டு முறைப்படி செஞ்சு கொண்டு போய் டோர் ஸ்டெப் டெலிவரி வரைக்கும் பண்ணிட்டு 100% சாட்டிஸ்பாக்சனோட ஒரு பிசினஸ் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். கண்டிப்பா சக்சஸ் பண்ணுங்க. அடுத்த மந்த் உங்களோட டார்கெட் 100-200 தாண்டி போக வாழ்த்துக்கள். ஓகே மேம், இதை பத்தி எல்லாம் நம்ம மேலோட்டமாவே பேசிட்டு இருக்கோம். இப்போ உள்ள இருக்க இப்போ டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்து இந்த இதை பண்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இது ப்ராஃபிட் ரேஷியோவா இருக்கட்டும், இதுல வரக்கூடிய லாபங்கள் இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. இப்ப அது பத்தின வீடியோவே நாங்க ஒண்ணு பண்ணிருக்கோம். ஓகே, அது நீங்க இப்ப பாருங்க. உங்களுக்கு சமையல் தெரியுமா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நீங்கள் ஒரு இல்லத்தரசியாகவோ சமையல் கலை ஆர்வம் உள்ளவராகவோ இருக்கலாம். அம்மாஸ் கிச்சன் டீலராக இணைவதற்கும் அன்பான நன்றி. நீங்கள் தமிழகத்தின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இருங்கள். காலை மதியம் இரவு உணவுகளை அம்மாஸ் கிச்சன் நிறுவனத்திற்காக உங்கள் வீட்டில் இருந்தபடியே சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கலாம். எங்களுக்கான வாடிக்கையாளர்களை டிஜிட்டல் விளம்பரங்கள் மூலம் அம்மாஸ் கிச்சன் நாங்களே கொடுத்து விடுவோம். வெறும் 4500 ரூபாய் முதலீட்டில் 30,000 ரூபாயில் இருந்து 60,000 ரூபாய்க்கு மேல் அட்டகாசமாய் சம்பாதிக்கலாம். அழைப்பவர்களுக்கு உணவு செய்முறை வீடியோ உடனே அனுப்பி வைக்கப்படும். பின்னர் பாசி சான்றிதழ் பெறுவதற்கான வீடியோ லிங்க் அனுப்பி வைக்கப்படும். சமையல் கலை ஒரு புனித கலை. வீட்டிலிருந்தே சமைக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அம்மாஸ் கிச்சனை அழையுங்கள். பகுதி அடிப்படையில் சமையல் செய்ய டீலர்களும், மாவட்ட அடிப்படையில் டீலர்களை ஒருங்கிணைக்கும் பிரான்சைசி டிஸ்ட்ரிபியூட்டர்களும் தேவை. அம்மாஸ் கிச்சன் போன் 9952235852 மற்றும் 8220984772. தமிழகத்தில் எங்கிருந்து வேண்டுமானாலும் அழைக்கலாம். அம்மாஸ் கிச்சன். ஓகே மேம், இப்போ டீலருக்கு உண்டானது அவங்களுக்கு ரீச் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். சோ அவங்களுக்கு கஸ்டமர் எப்படி கொடுக்க போறோம்? இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் வந்தாச்சு, அவங்களுக்கு கஸ்டமர் எப்படி வர போறாங்க? நம்ம பேப்பர் ஆட் கொடுக்க போறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பண்றோம். சூப்பர் மேம். ரேடியோல கொடுக்குறேங்கிறீங்க, டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறேங்கிறீங்க, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறேங்கிறீங்க, டிவில கொடுக்குறேங்கிறீங்க. சோ இவ்வளோ இதுல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் கட்டுப்படி ஆகும்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்காக நம்ம விளம்பரம் பண்றது இல்லைங்க. இப்ப 25 பேருக்காக நாங்க இப்ப பண்றோம். அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா வர டீலருக்காக நம்ம விளம்பரம் கொடுக்கும்போது நமக்கு அது கட்டுப்படி ஆகும். ஓகே மேம், பரவாயில்லையே. இவ்வளவு மீடியா இவ்வளவு பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கறதுனால, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா கொடுக்கறதுனால உங்களுக்கு கஸ்டமர்ஸும் நிறையவே கிடைக்கிறாங்க. சூப்பர் மேம். ஓகே மேம், உங்களுடைய நோட்டீஸ்ல நான் கவனிச்சேன், அம்மாஸ் கிச்சன் டிஃபன் கேரியர் உணவுகள்னு கொடுத்திருக்கீங்க. டிஃபன் கேரியர் போட்டோ எல்லாம் போட்டிருக்கீங்க. இது என்ன கான்செப்ட் மேம்? புதுசா இருக்கு, சொல்லுங்க இத பத்தி. அம்மாஸ் கிச்சன் வீட்டு முறை சமையல் உணவு தமிழகம் எங்கும் ஒரே சுவையில் உடனே கிடைக்குது. உங்கள் பகுதியில் உதயமாகுது. அம்மாஸ் கிச்சன் வழங்கும் அருமையான உணவு. ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபன் இட்லி, வடை, தோசை, சப்பாத்தி, பொட்டுக்கடலை சட்னி, வெஜ் குருமா, தக்காளி சட்னி. ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவு வெஜ் பிரியாணி, தயிர், வெங்காயம், காலிஃபிளவர் சில்லி. இரவு உணவு இட்லி, தோசை, சப்பாத்தி, சட்னி, சாம்பார், குருமா.
வெள்ளிக்கிழமை காலை டிஃபன் இட்லி, வடை, தோசை, பொங்கல், பொட்டுக்கடலை சட்னி, வெங்காய சாம்பார், மல்லி சட்னி. மதியம் சாதம், முருங்கை அவரைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், கீரை கூட்டு, மோர் ஊறுகாய். இரவு இட்லி, தோசை, இடியப்பம், பொட்டுக்கடலை சட்னி, கார சட்னி, சாம்பார், வெஜ் குருமா. அம்மாஸ் கிச்சன் வீட்டு முறை சமையல் உணவில் செவ்வாய்க்கிழமை காலை டிஃபன் இட்லி, வடை, தோசை, கிச்சடி, நிலக்கடலை சட்னி, சாம்பார். மதியம் உணவு சாதம், காரக்குழம்பு, தக்காளி ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, மோர் ஊறுகாய். இரவு டிஃபன் இட்லி, தோசை, சேவை, பொட்டுக்கடலை சட்னி, மல்லி சட்னி, சாம்பார். புதன்கிழமை காலை டிஃபன் இட்லி, வடை, தோசை, பூரி, பருப்பு சட்னி, கடலை மாவு குருமா, பொட்டுக்கடலை சட்னி. மதிய உணவு சாதம், கதம்பம் சாம்பார், வெந்தய ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், கீரை கூட்டு, மோர் ஊறுகாய். இரவு டிஃபன் இட்லி, தோசை, அடை தோசை, பொட்டுக்கடலை சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி. வியாழக்கிழமை காலை டிஃபன் இட்லி, வடை, தோசை, ஆப்பம், நிலக்கடலை சட்னி, சாம்பார், புதினா சட்னி. மதியம் உணவு சாதம், வெண்டைக்காய் சாம்பார், மிளகு ரசம், பீர்க்கங்காய் கூட்டு, பாகற்காய் வறுவல், மோர் ஊறுகாய். இரவு டிஃபன் இட்லி, தோசை, கோதுமை தோசை, சட்னி, சாம்பார், உருளைக்கிழங்கு குருமா. வெள்ளிக்கிழமை காலை டிஃபன் இட்லி, வடை, தோசை, உப்புமா, புதினா சட்னி, பரங்கிக்காய் உருளை சாம்பார், பொட்டுக்கடலை சட்னி. மதியம் சாதம், மோர் குழம்பு, கொள்ளு ரசம், வாழைக்காய் வறுவல், கீரை கூட்டு, மோர் ஊறுகாய். இரவு டிஃபன் இட்லி, தோசை, ராகி தோசை, சட்னி, சாம்பார், குருமா. அம்மாஸ் கிச்சன் வீட்டு முறை உணவில் சனிக்கிழமை காலை டிஃபன் இட்லி, வடை, தோசை, கோதுமை ரவா உப்புமா, தக்காளி குருமா, பொட்டுக்கடலை சட்னி, பூண்டு சட்னி. மதியம் உணவு சாதம், பயறு, பருப்பு, மிளகு ரசம், கத்தரி உருளை வறுவல், மஞ்சள் அல்லது வெள்ளை பூசணிக்காய் கூட்டு. இரவு டிஃபன் இட்லி, தோசை, சாம்பார், கம்பு தோசை, பொட்டுக்கடலை சட்னி, புளி சட்னி. அம்மா ஸ்டீஃபன் கேரியர் உணவுகள்ல சைவமும் இருக்கு, அசைவமும் இருக்கு. அசைவத்துல முதல் வாரம் புதன்கிழமை சிக்கன் குழம்பு, முட்டை மசாலா, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி, அவிச்ச முட்டை. இரண்டாவது வாரம் புதன்கிழமை மட்டன் குழம்பு, முட்டை ஃபுல் பாயில், ஞாயிற்றுக்கிழமை முட்டை பிரியாணி, சிக்கன் வறுவல். மூன்றாவது வாரம் புதன்கிழமை மீன் குழம்பு, மீன் வறுவல், ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி, முட்டை ஆம்லேட். நான்காவது வாரம் புதன்கிழமை முட்டை குழம்பு, சிக்கன் 65, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மசாலா, முட்டை பொரியல்னு வாரத்துல புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல முழுக்க முழுக்க அம்மா கைப்பக்குவத்துல சமையல் பண்ணி உங்க இடத்துக்கே வந்துடும் அம்மாஸ் கிச்சன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அம்மா கையில சாப்பிடணும் வீட்டு முறை சமையல்னு சொல்றோம். அப்போ வந்து நம்ம கேரியர்ல வந்து அப்பெல்லாம் நம்ம கொண்டு போவோம். கேரியர்ல அந்த ஒரு இது உணர்வு நமக்கு இருக்கும். ரெண்டாவது வந்து இப்ப பிளாஸ்டிக், இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ல எல்லாம் நம்ம போட்டு கொடுக்கும்போது அதனோட சுவை வந்து மாறும் உங்களுக்கு. இப்ப வந்து கேரியருக்கு போது அந்த சுவை மாறாது. சாப்பிடுறதுக்கும் நமக்கு அதை எடுக்கும் போதே அம்மா கையில சாப்பிடுற மாதிரி அந்த ஃபீல் வந்துடும். அதுக்காகவும் மேம் இப்போ டிஃபன் கேரியர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது எனக்கு ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நீங்க டிஃபன் கேரியர் இதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறீங்களா? இது எப்படி எனக்கு கொஞ்சம் புரியல, அது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபன் கேரியர் நம்ம வாங்கி தரது இல்லைங்க, கஸ்டமரே வந்து நமக்கு கொடுத்துடுறாங்க. டீலர் கிட்ட வந்து டிஃபன் கேரியர் கொடுத்துடுறாங்க. அப்படி இல்லாதவங்க வந்து டிஃபன் கேரியர் வந்து வாங்கி கொடுத்துடுறாங்க. ஏன்னா இப்ப நம்மளே வீட்டுல எல்லாம் சாப்பிடும்போது இது என்னோட பிளேட், இது என்னோட, மத்தவங்க யூஸ் பண்ணது சாப்பிட மாட்டோம், ஹைஜீனிக்கா வேணும்போது இப்ப நம்மளோட டிஃபன் வரும்போது நம்ம வீட்டுல இருந்து வர ஃபீலே வரும். சூப்பர் சூப்பர். அதனால வந்து இப்ப டீலருக்கும் நம்ம வந்து சிரமம் இல்ல, வாடிக்கையாளர்களுக்கும் வந்து ஒரு மன திருப்தி இருக்கும். நம்ம சாப்பாடு நம்ம டிஃபன்ல சாப்பிடுறோங்கிற மாதிரி. டிஃபன் கேரியர்ங்கிறது எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீ எல்லாம் இருக்கும், டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். இதெல்லாம் எப்படி நீங்க கிளாரிஃபை பண்றீங்க? அப்படி பாத்தீங்கன்னா சார் நம்ம வந்து கஸ்டமர் தான் நமக்கு மெயின் இப்போ. அதனால அவங்களோட திருப்தி தான் நமக்கு. அதனால அதுல சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்ல விஷயத்த கொண்டு சேர்த்தணும். சூப்பர் சூப்பர் மேம். ஓகே, இப்போ டீலர்ஸ் டீலர்ஸ் எல்லாம் பத்தியும் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. டீலர்ஸோட கிளைண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான மெனுஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றீங்க? நம்ம இப்போ சாப்பாடு கொடுக்குறோம்னா வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்க போறது கிடையாது. இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், வடையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிகள் நிறைய இருக்கும். சோ இந்த மெனுவை எப்படி கிளியர் பண்றீங்க? நம்ம வந்து டீலர்ஸ்க்கு வந்துங்க 1 வீக் உண்டான மெனு வந்து நாங்க முன்னாடியே கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர் சூப்பர். கஸ்டமருக்கு வந்து நாளைக்கு என்ன மெனுவோ அது வந்து நம்ம ஒரு நாள் முன்னாடி நம்ம கொடுத்துருவோம். ஓகே மேம், இப்ப வீட்டு முறைன்னு எடுத்துட்டாவே வெஜ் தான் செய்வாங்க. சோ அதை பேஸ் பண்ணி வெஜ் தான் கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல நான்வெஜ் இருக்கா? நான்வெஜ் இருக்குங்க, வாரத்துல ரைஸ் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமை. சப்போஸ் நம்மளுக்கு இல்ல எனக்கு செவ்வாய்க்கிழமை வேணும்னா கூட ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணா கூட செவ்வாய்க்கிழமை நமக்கு சொல்லலாம். ஓகே, எதுவா இருந்தாலும் 1 டே முன்னாடி நம்ம சொல்லிட்டோம்னா பக்காவா வீட்டு முறைப்படி சமையல் பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. சூப்பர் மேம். மேம் இப்ப இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விட்டுருங்க, இந்த இது சாப்பாடு கொண்டு போறது இது ரெகுலர் விஷயங்கள். இப்போ எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு 5 பேர் வராங்க, அவங்களுக்கு வீட்டு முறைப்படி சமையல் வேணும். சோ இந்த ப்ராசஸ் எப்படி? நான் 1 டே பிஃபோர் சொல்லணுமா? அதெல்லாம் எப்படிங்கறது சொல்லி ஒரு நாள் முன்னாடி கண்டிப்பா
கண்டிப்பா சொல்லி ஓகே அப்பதான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஓகே 5 பேரும் இல்ல ஒரு 10 பேர் வராங்க 20 பேர் வராங்கன்னா கூட நம்மளோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு 50 பேர் வந்தாலும் சரி இப்ப எங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். ஒரு நாள் அரேஞ்ச் பண்ற டைமிங் ஒரு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம வீட்டு முறைப்படி அம்மாஸ் கிச்சன்ல இருந்து உங்களுக்கு சுவையான உணவு வந்துடும். இப்போ எல்லாத்த பத்தியும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா. நிறைய பிசினஸ் பார்த்திருந்தாலும் இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு ஸ்டார்ட் லெவல்ல இருந்து எண்ட் லெவல் வரைக்கும் பக்காவா கரெக்டா இருக்கு. சோ இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க, சிஸ்டரே கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை எப்படி வழிகாட்டி கொண்டு போவீங்க அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து வேணாலும் கால் பண்ணலாங்க சார். கால் பண்ணா நம்ம வந்து சமையல் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், சமையல் ஆர்வமும் சமையல் தெரிஞ்சிருந்தா போதும், நம்ம வந்து அவங்கள பிசினஸ்ல கொண்டு வந்துடலாம். ஓகே சூப்பர். இதுல வந்து ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4500 ரூபாய் நமக்கு பே பண்ணணும். இது எதுக்காகனா நம்ம விளம்பரம் கொடுக்குறோம், கஸ்டமரை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம், கஸ்டமர் அதுக்கு உண்டான அமௌண்ட். ஓகே மேம், இந்த 4500 ரூபாங்கிறது இந்த ஸ்டார்டிங்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணறோம் அப்படிங்கறீங்களே, அதுக்காகவும் நம்ம கஸ்டமரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான நம்ம வழிமுறைகளை சொல்லிடுறோம் இல்லைங்களா. இனிஷியல் ஸ்டேஜ்ல எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அதிகபட்ச பிரஷர் இருக்கும், அந்த பிரஷரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே சூப்பர் மேம். மேம் இந்த 4500 ரூபாய் தாண்டி வேற ஏதாவது சர்வீஸ் ஃபீஸ் எல்லாம் இருக்கா? ஆமா இருக்குங்க. எப்படின்னா இப்ப வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுக்குறாங்க வைங்களா, ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் சமைச்சு ஒரு நேரம் கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து 3 ரூபா 50 பைசா கொடுத்தா மட்டும் 3 ரூபா 50 பைசா. மாசத்துல வந்து நமக்கு எவ்வளவு நேரம் அவங்க சமைச்சு கொடுத்திருக்காங்களோ அதுக்கு உண்டான அமௌண்ட் நமக்கு பே பண்ணணும். சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணா போதுமா? அதுவும் நம்ம வந்துட்டு 30% 40% தான் கிடையாது, 3% 2% தான் கேக்குறீங்க. சோ ஒரு நல்லதுதான், ஏன்னா சர்வீஸ் சார்ஜ் இல்லாம பண்ண முடியாது. சோ பெஸ்டா பண்ணி கொடுங்க. இப்ப சர்வீஸ் சார்ஜ்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு இப்ப எத்தனை வேலை சமைச்சு தராங்களோ ஒரு வேலை அவங்க சமைச்சு கொடுத்தாங்கன்னா 3 ரூபா 50 பைசா ஒரு நாளைக்கு. ஓகே சோ இதெல்லாம் நம்ம டீடைலா சொல்லும்போது தான் பாக்குறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆகும். ஓகே சூப்பர் மேம். ஓகே மேம், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கார்டுலயே நான் பார்த்தேன் மந்த்லி பேக்கேஜ், வீக்லி பேக்கேஜ், அப்புறம் டெய்லி பேக்கேஜ்னு சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் என்ன காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப மந்த்லி பேக்கேஜ்னா வெஜிடேரியன் வந்து 4800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. சூப்பர் சூப்பர். நான்வெஜ் வந்து வாரத்துல 2 நாள், அது வந்து 5600 ரூபாய்க்கு நம்ம மந்த்லி பேக்கேஜ்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்பர் மேம், வேற லெவல். ஏன்னா இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே சரி சென்னையில இருந்தாலும் சரி மந்த்லி பேக்கேஜ் ஒரு ஆளுக்கே பாத்தீங்கன்னா 10,000 15,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பட்ஜெட் லெவல்ல வீட்டு முறைப்படி வெஜ் வேணாலும் வெஜ் வாங்கிக்கலாம், நான்வெஜ் வேணாலும் நான்வெஜ் வாங்கிக்கலாம். நிறைய ஃபேமிலியில இருக்கிற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ண போறாங்க. அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங்ல 4500 ரூபாய் கட்டணும்னு சொல்லிருக்கீங்க. இந்த 4500 ரூபாய் கட்டி உங்கள்கிட்ட இப்ப ஜாயின் பண்ணும்போது மந்த்லி இப்ப பாக்குற ஃபேமிலி ஆளுங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்? இப்போ வந்து 30,000 இருந்து 60,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. அதனால அவங்க திறமைக்கு ஏற்ப, அதாவது ஒவ்வொருத்தர் வந்து எங்களுக்கு 5 கஸ்டமர் மட்டும் தான் சமைச்சு தர முடியும்னு இருப்பாங்க, ஒருத்தர் 10 கஸ்டமர் சமைப்பாங்க, ஒருத்தர் 20 கஸ்டமர் சமைப்பாங்க. அப்ப கஸ்டமர் ஜாஸ்தியாக அவங்களோட இன்கமும் ஜாஸ்தியாகும். சூப்பர். அவங்களோட திறமைக்கு ஏற்ப இன்கம் எடுத்துக்கலாம். இன்கம் நமக்கு எவ்வளவு வேணும் முடிவு பண்ணிக்கணும், நம்ம அதுக்கு போடணும், அதுக்கு உண்டான வேலை செய்யணும். ஓகே சூப்பர். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்மளோட மேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பராவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இவங்களோட சேர்த்து இன்னொருத்தவங்களும் பார்ட்னர் இருக்காங்க. சோ அவங்களும் ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. மேம் வாங்க. வணக்கம். அம்மாஸ் கிச்சன்ல ஜாயின் பண்ண எல்லா பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இனிமே ஜாயின் பண்ண போற அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓகே மேம், இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கோயம்புத்தூர்ல இருந்து பார்க்க போறது கிடையாது, தமிழ்நாட்டுல இருந்து பாப்பாங்க. சோ அவங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? நம்பர் கொடுத்துருக்காங்க வீடியோல, அதுல வந்து நீங்க கீழே போயிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல என்ன டவுட்னாலும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும். இந்த ப்ராசஸ் பத்தி டோட்டலா A to Z விளக்கி சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்னு போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லிடுங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் போது இப்ப நம்ம பிரான்சைசி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும். இப்போ வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் பிரான்சைசி இருக்கு, காஞ்சிபுரம், கடலூர், சென்னை. இப்ப சென்னையில இருக்கிறவங்க வந்து டீலரா வரோம்னா அந்த பிரான்சைசி கான்டாக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப வெளியில இருக்கிறவங்க வந்து இங்க கோயம்புத்தூர் வந்துதான் நம்ம நேர்ல பார்த்து பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சிரமமா இருக்கும். எல்லா பெண்கள்னாலும் இங்க வர முடியாது இல்லையா, அதனால நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பிரான்சைசி இருக்கு. பிரான்சைசி மூலியமா அவங்க வச்சுக்கலாம். இப்ப 3 பக்கம் பிரான்சைசி இருக்கு. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பிரான்சைசி எடுக்கிறவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அம்மாஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் ஃபேமிலியில இருக்கிற பெண்களுக்காக கொண்டு வந்து விளக்கி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ உடனடியா கால் பண்ணுங்க. கண்டிப்பா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, வெளியில போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்க போது. பிசினஸ் எடுத்து பண்ணுங்க, நிறைய ப்ராஃபிட் எடுங்க. சோ கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். வணக்கம்.